அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கார்த்திகை மாதத்துல அந்த கார்த்திகை மைந்தனுக்கு உகந்த சஷ்டி. இந்த வளர்பிறை சஷ்டினால எந்த முறையில விரதம் இருந்து வழிபட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு இன்னும் மேலாகும். மேலும் பார்த்தீங்கன்னா, நீங்க தீராத கடன் சுமையில இருந்தா இந்த ஒரு பரிகாரத்தை வருகின்ற வளர்பிறை சஷ்டினால செய்து பாருங்க. முருகனின் அருள உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான நல்ல மாற்றத்தையும் செல்வ செழிப்பையும் நீங்கள் பெறலாங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எல்லோருக்கும் ஒரு ஆசைனா செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் தான். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணத்திற்கு எந்தவித குறைவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் நம்ம இப்போ இருக்கோம். அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக பல விதங்களில் நம்ம முயற்சி செய்கிறோம், பல வேலைக்கு போயிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அனைவராலுமே பணத்தை சம்பாதிக்க முடியாது, அனைவராலுமே செல்வ செழிப்போடு வாழ முடியாதுங்க. அப்படி முயற்சி செய்தும் கஷ்டப்பட்டு செல்வ செழிப்போட வாழ இயலவில்லைன்னு வருத்தப்படக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை சஷ்டினால முருகனுக்கு இந்த ஒரு வழிபாடை செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செல்வ செழிப்பு உண்டாகுங்க. அந்த வழிபாடு முறை என்னன்னு பார்க்கலாம். பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு உகந்த திதினா அது சஷ்டி திதி தான். அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி உங்களுடைய செல்வங்களை வளர செய்வதற்கு உதவக்கூடிய ஒரு நாளாகவும் அமைய போகுது. இதனால் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் வளர்பிறை சஷ்டியில் வழிபாடு செய்து பாருங்கள். இந்த வழிபாட்டு பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டியில் செய்யக்கூடாது, நிச்சயம் நீங்கள் வளர்பிறை சஷ்டியில் தான் செய்யணும். இந்த வளர்பிறை சஷ்டினால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் செய்யணும்னா செவ்வாய் ஹோரையில் வருதோ அந்த நேரத்தில் தான் இதை வழிபாட்டை செய்யணும். செவ்வாய் கிரகன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த கிரகம்தான். செவ்வாய் ஹோரையில் நம்ம இந்த ஒரு வழிபாட்டை செய்யும்போது முருகப்பெருமானுடைய முழு அருளும் நிச்சயம் நமக்கு கிடைக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி 26ஆம் தேதி அமைய இருக்குதுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரே காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளேயும் மதியம் 3 மணியிலிருந்து 4 மணிக்கும் இரவு நேரமாக பார்த்தீங்கன்னா 10 மணியிலிருந்து 11 மணிக்கு வரை அமையுது. இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்தாலே அதற்கான பலன் நிச்சயம் உண்டுங்க. இந்த வழிபாட்டிற்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி 1 இல்லைன்னா 6 எண்ணிக்கையில் நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணும். பிறகு நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. வலது கையில் 1 ரூபாய் நாணயங்களை வைத்துக்கொண்டு பின்வரக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 6 முறை நீங்கள் சொல்லணும். அப்படி 6 முறை சொல்லிய பிறகு நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணியில் கையில் வைத்திருந்த அந்த 1 ரூபாய் நாணயத்தை வைத்து மூட்டையாக கட்டி நீங்கள் முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடியே வச்சிடுங்க. அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டினால் மறுபடியும் இதே போல் புதிதாக ஒரு 6 ரூபாய் நாணயத்தை வைத்து மந்திரத்தை சொல்லி மூட்டையாக கட்டி அப்படியே வச்சிடுங்க. பழைய 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் முருகன் ஆலயத்திற்கு சென்று உண்டியலில் போட்டுடலாம். இந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தனநாயகனே ஸ்வர்ணஹர்ஷன தேவாய சர்வ தரித்திரே நிவாரணைய ஓம் கிரீம் சிவாகா என்னும் மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடணும். இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டினால் இந்த முறையில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பான முறையில் முருகனின் அருளா உங்கள் செல்வ செழிப்புக்கு எந்தவித குறைவும் ஏற்படாது. உங்கள் வாழ்க்கையில் செல்வம் சேர தொடங்குங்க. இல்லாத நோய்களையும் பாவங்களையும் போக்கி அனைத்து விதமான நலன்களை அருளக்கூடியதாங்க இந்த வளர்பிறை சஷ்டி நாள். மேலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றக்கூடிய மாதமாக இருக்குது. அதே போல் கார்த்திகை மைந்தனுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான மாதம் தாங்க இது. ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மாலை போட்டு சபரிமலைக்கு செல்லக்கூடிய அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி பார்த்தீங்கன்னா வருகின்ற 23ஆம் தேதி அமைந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புனா முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில இணைந்து வந்திருக்கு. இந்த நாளை நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா விரைவில் நிறைவேறுங்க. அதனால் இந்த நாளில் தவறாமல் எப்படி முருகப்பெருமானை வழிபடலான்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு
அவருடைய அருளை நீங்கள் முழுமையாக பெறுவதற்கு ஒரு சிறப்பான நாள்னா அது சஷ்டி திதி தாங்க. அதுவும் மாதத்தில் 2 சஷ்டி வருது. வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு முருகப்பெருமானின் முன்னாடி நீங்கள் வைக்கக்கூடிய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் உடனே நிறைவேறுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வெற்றி பெறுவ வேண்டும் நினச்சிங்கன்னா இந்த வளர்பிறை சஷ்டினால் முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள். வளர்பிறை சஷ்டினால் முருகனுக்கு விரதமோ இல்லைன்னா விரதம் இருக்கலாமோ பக்தியோடு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டாலே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கார்த்திகை வளர்பிறை சஷ்டி 23ஆம் தேதி அமைந்திருக்கு. இந்த மங்களகரமான செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய தீப வழிபாடு என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டினால் அதிகாலை எழுந்து நீராடிட்டு முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் விரதத்தை தொடங்கிடுங்க. வீட்டில் நீங்கள் முருகனுடைய சிலையிலேனா வேல் வைத்திருந்தீங்கன்னா அதற்கு பால், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீர், தேன் போன்ற ஏதாவது இதில் 3 பொருளை கொண்டு பயன்படுத்தி அபிஷேகம் செய்துட்டு முடிந்த நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே போல் வீட்டில் அபிஷேகம் செய்ய முடியாதவங்க கோவிலில் முருகனுக்கு நடத்தக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. அதோடு இந்த நாளில் வீட்டிற்கு முருகனுடைய படம் இல்லைன்னா சிலைக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா முருகனுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி உண்டு. அதிகமான தடைகளை சந்திக்கக்கூடியவங்க இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் கடன் பிரச்சனை தீர சொத்து வீடு கட்ட நினைக்கக்கூடியவங்க இந்த வளர்பிறை சஷ்டி நாளில் ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பை பரப்பி அதன் மீதே 2 அகல் விளக்குகளையும் நெய்யிலினா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி வழிபடுவங்க உங்கள் நீண்ட நாள் ஆசை நிச்சயம் நிறைவேறுங்க. இது தவிர வேறு ஏதாவது வேண்டுதல் நிறைவேறுன்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் இந்த நாளில் நீங்கள் முருகனுக்கு மாவிளக்கம் தீபம் ஏற்றி வழிபடலாம். வளர்பிறை சஷ்டியில் கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணி புஜங்கம், திருப்புகழ், கந்தல் அலங்காரம்னே வேல்மாறல ஏதாவது ஒரு பாடலை பாராயணம் செய்வது ரொம்ப சிறப்பான பலனை தருவோம். இது எதுவுமே சொல்ல முடியலைன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஓம் சரவணபவை எனும் மந்திரத்தை 108 முறை சொன்னாலோ இல்லைனா இந்த நாளை எழுதினாலோ அதற்கான பலனை நீங்கள் இரட்டிப்பாக பெறலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை சஷ்டி என்பது மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 6வது நாளுங்க. இது முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான நாளாகவும் அமைந்திருக்கு. இந்த நாளை நீங்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்கள் மனதிற்கு தைரியத்தையும் பலத்தையும் அளிப்பதோடு வாழ்க்கையில் சகல வளங்களையும் குழந்தை பேரு போன்ற முக்கியமான பலன்களை நீங்கள் பெறலாங்க. குழந்தையே இல்லாதவங்க வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் விரைவில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல் சகல வளங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெருகிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் மற்றும் தீய சக்திகள் பிடியில இருந்து நீங்கள் விடுபடலாம். தேய்பிறை சஷ்டியில் பிரச்சனைகள் நீங்கவும் வளர்பிறை சஷ்டியில் நல்ல காரியங்கள் வளர்ந்து மென்மேல உயரவும் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வெற்றியை பெற வேண்டும் நினச்சிங்கன்னா வெற்றிலையை பார்த்தீங்கன்னா 6 வெற்றிலையை ஒரு தாம்பழத்தட்டில் பரப்பி வச்சு அதன் நடுவிலே பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவணபம் என்னும் மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்தெடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கவலைகளும் நீங்கிடும். அதே போல் இந்த நாளில் விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலை எழுந்து நீராடியவுடன் முருகப்பெருமானின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்கள், தாமரை பூக்கள் இல்லைன்னா வெந்தாமரை இதில் ஏதாவது ஒன்றை முருகப்பெருமான் படத்திற்கு சூடிட்டு முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இல்லைன்னா 1 இல்லைன்னா 6 எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம் போன்றவற்றை பாராயணம் செய்வது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்ப நிலையை நீக்கிடும், மன தைரியத்தை உண்டாகும். ஆண்டு கார்த்திகை வளர்பிறை சஷ்டி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் அமைந்திருக்கு. இந்த நாளில் கோவிலுக்கு சென்று நீங்கள் செவ்வாய் பழத்தை தானமாக கொடுப்பது உங்களுக்கு இருக்கின்ற உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை தருங்க. உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் நீங்குவதற்கான வழியினும் அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி தருவார். இந்த பதிவில் முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்தில்
அமையக்கூடிய வளர்பிறை சஷ்டி 23ஆம் தேதியில் எப்படி வழிபடலாம், வீட்டில் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.